2004 26 அப்போ லீவ் விட்டுருந்தாங்க. சரி பசங்களாம் இருக்குதுன்னு சொல்லி குழந்தைய விட்டுட்டு நான் மீன் எடுக்க போயிட்டேன். எங்கள் வீட்டுக்காரர் வளான் சித்தின்னு வந்து மீன் எடுத்துன்னு வந்து தந்தார். வண்டியில் குதிரை வண்டி அங்கே பாத்தாண்டே வரும் அந்த ஆத்தோட்டம் வச்சுட்டு எங்கள் அம்மாவும் நானும் மீன் பதின்னு வரதுக்காக போனோம். உடனே எல்லா சத்தம் அலற சத்தம் எங்கேடிச்சு என்னன்னு தெரியலம்மா ஓடையாமான்னு கத்தனேன். இது போல் தண்ணி வந்துருச்சா ஓடையான்னு கத்தனேன். பைப்பரில் ஏறினேன். எங்கள் அம்மாவை தூக்கவே முடியல. எங்களால் பைப்பரோட தூக்கினே போகிறோம். ஆற்றுலையே எங்களை அடிச்சுட்டு போகுது. பைப்பில் ஏற முடியல. எங்கள் அம்மா தூக்கியே போட முடியல என்னால். எல்லா பைப்பு பெரிய பொருளில் ஏறி குதிச்சு தான் எங்கள் அம்மா தூக்கி தண்ணியில் இருந்து தூக்கி உள்ளே போட்டாங்க பைப்பர் உள்ள. குழந்தைங்களுக்கு காணாமே குழந்தைலாம் போச்சுன்னா அடிச்சுக்கிட்டு அழுகிட்டு போடுறோம். பிஸ்னஸ் ஆஃபீஸ் வழியே எங்களை தூக்கின்னு போயிடுச்சு. அந்த போட்டாடம் போட்டை இழுத்து முள்ளு செடியில் கட்டி போட்டுட்டு அப்புறமா அந்த போல்டேஷன் வழியாக ஓடியாந்து தோணியாண்ட ஓடியாந்தா பிள்ளைங்க செத்து தீன்னு வந்தாங்க. அதோட ஆஸ்பத்திரிக்கு போனோம். ஆஸ்பத்திரியில் செத்துருச்சுமா குழந்தைன்னு சொன்னாங்க. அதோட அடிச்சுக்கிட்டு அழுகிட்டு எனக்கே மனம் நல்லா சரியில்லாத போயிடுச்சு. 3 வருஷமா மனம் நல்லா சரியில்லாத இருந்தேன். இப்போதான் போய் தேடி கடைக்கு போகிறோம். நாங்கள் கடல் மாலாவுக்கு தண்ணி அபிஷேகம் பண்ண பால் அபிஷேகம் பண்ணிட்டு மேலும் கொளுத்திட்டு போகிறோம். குழந்தைக்கு 1 வயசு என் பொண்ணு. இப்போ 22 வயசு ஆகுது. அதுக்கு இந்நேரம் பிள்ளைங்க கூட்டியுமே சந்தோஷமா இருக்கிற நேரத்தில் அடிச்சுட்டு போச்சு. இந்நேரம் எந்த பெரிய பொண்ணா இருக்கும். அதனால ரொம்ப கஷ்டமா தெரியுது. பிள்ளைக்கு பறி கொடுத்துட்டு